சர்ச்சில் கையை தட்டு, வாயை திறந்து பாடு, அல்லேலியா சொல்லு. எதுக்கெல்லாம் அல்லேலியா? நல்ல காரியத்துக்கு தான் அல்லேலியா. நல்லா தெரிஞ்சுங்க, நல்ல காரியத்துக்கு தான் அல்லேலியா சொல்ல வைக்கணும் ஜனங்களை. குடித்து விட்டு வந்து என் மனைவியை அடித்தேன், அல்லேலியா. அதுக்கா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ எப்படி எப்படி இருந்தியா அதை சொல்லு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அல்லேலியா. அப்படியாப்பட்ட என்னை இயேசு ரட்சித்தார், அல்லேலுயா. பாம்புகளை எல்லாம் வணங்கினோம், அல்லேலுயா. பாம்புகளை வணங்குறதுக்கு அல்லேலுயா. அப்படியாப்பட்ட என்னை இயேசு ஆர்வ கோளாறுல எல்லாத்துக்கும் அல்லேலுயா. படிப்பறிவு இல்லாத மாதிரி பேசக்கூடாது. யாரும் இருப்பீங்க, கர்த்தர் பேசுறார், பிரைஸ் அல்லேலுயா. அதான் யோசித்து சொல்லணும். சீக்கிரம் வருகின்ற ஜெய இயேசு, சீயோனில் சேர்ப்பார் ஜெய இயேசு. ராஜாதி ராஜனாம் ஜெய இயேசு, ராஜாதி ராஜனாம் ஜெய இயேசு. ஆளுகை செய்வார் ஜெய இயேசு, ஆளுகை செய்வார் ஜெய இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். ஆமென் 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 அல்லேலூயா. ஆமென் 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 அல்லேலூயா. ஆமென் 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். ஜெய ஜெய இயேசு ஜெய இயேசு. ஜெய ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து. ஜெய ஜெய ராஜா ஜெய ராஜா. ஜெய ஜெய ஸ்தோத்திரம் ஜெய ஸ்தோத்திரம். ஜெய ஜெய ஸ்தோத்திரம் ஜெய ஸ்தோத்திரம். ஜெய ஜெய ஸ்தோத்திரம் ஜெய ஸ்தோத்திரம். சபாஷ், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மியூசிக் மாஸ்டர்ஸ்ங்களுக்கு கொஞ்சம் நல்லா கை தட்டிட்டு உட்காருங்க. தேங்க்யூ பிரதர். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. அமருங்கள். ஆழமான சத்தியத்துக்கு போய் ஒன்றுமே புரியாத ஆயிடக்கூடாது. ஆழத்தில் தான் இருள் இருந்துதான். ஆதியாகமத்தில் என்ன பார்க்குறோம்? ஆழத்தில் தான் இருள் இருந்தது. எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம்? ஆழமான சத்தியத்தை சுலபமாக்கி கொடுப்பது என்னுடைய வேலை. இன்ட்ரெஸ்டாக நீங்கள் கேளுங்க. ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா பிரசங்க மாதிரி இருக்காது. விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பேசுகிறதே விளக்கம்தான். அதனால ரிலாக்ஸாக இருக்க. எல்லாரோட தான் ஆண்டவர் பேசுகிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப கட்டத்திலே, என் திருமணத்திற்கு 8 வருஷம் முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்போவே ஊழியர்கள் ஐக்கியத்தில் என்னை கூப்பிட்டு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல் என் திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய திருமணத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என் திருமணத்துக்கு முன்னாடி நிறைய திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறேன். என் பையனாக வந்திருப்பேன் பாருங்கள். எப்படியோ ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் பேசி கூப்பிடுவார். திருச்சி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், வட இந்தியா, தென்னிந்தியா. ஐயா, கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ண சொல்கிறீங்க, கல்யாணத்தை நடத்த சொல்கிறீங்க. நான் கல்யாணமே ஆகலைன்னா பரவாயில்ல, எல்லாம் நீங்கள் நடத்துவீங்க வாங்கன்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பு தான் நம்மளுக்கு கர்த்தர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன்னா என் பேரும் பவுல் தான். அதனால் அந்த அழைப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை தாமே விசாரித்தறிந்தார். கரெக்ட், படிங்க. நம்மை
நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். If you testify yourself, no judgment or no burning hell to us. அவரை தன்னையும் தான் சேர்த்து பேசுகிறார். அதை எழுதுற பாருங்க, அவரையும் சேர்த்துக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். படோம்னா படமாட்டோம். நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. உலகத்திலேயே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். முன்னாள் முதலமைச்சர் பாடினார், உன்னை அறிந்தால் தெரியாத மாதிரி நடிக்கூடாது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ வாழலாம். அதனால தான் சொல்லிட்டு சினிமா பாட்டு பாடுறாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படி சொல்லிட்டா மதிப்பா போயிருக்குல்ல. ஆமாம், அது எந்த படத்தில் பாடுறாரு அதெல்லாம் கேட்க வேணாம், எனக்கே தெரியாது. ஆமாம், கடைக்கு போகிறப்போ சாப்பிட்றப்போ அங்கே ஒரு ரேடியோ பாடம், அதை தான் நல்லா தான் இருக்குது இந்த சென்டென்ஸ்னு நான் எடுத்துன்னு சொல்கிறேன். நமக்கு சிறு வயசுலேருந்தே இந்த சினிமா களியாட்டு இந்த சினிமா பாட்டெல்லாம் பிடிக்காது. இயற்கையாகவே அது எனக்கு பிடிக்காது. பசங்க கிட்ட அரட்டை அடிப்பேன், தமாஷா பேசுவேன், அவ்வளோதான் என் கதை. சிறு வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா என்னை பக்தியாக வளர்த்ததுனால நசரேய விரதமாக ஏசு கிறிஸ்துவை வளர்த்தாங்களா அவங்க அப்பா அம்மா, அப்படிதான் எங்கள் அப்பா அம்மா கண்டிப்பில் வளர்த்தாங்க. பைபிள் வாசனம் ஒப்பிக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அந்த காலத்தில் என்ன சாப்பாடு? கூழு களி கஞ்சி தான். அது கிடையாது. முட்டிப்பாடு வச்சுட்டு போயிடுவார் எங்கள் அப்பா வயல்வெளிக்கு, வெள்ளத்தூர் தான். குறைஞ்சது 5 வாசனம் ஒப்பிக்கணும். ஒப்பிக்கலன்னா முட்டிப்போடு வாசலுக்கு வெளியே அவர் வயல்வெளிக்கெல்லாம் போய் சுற்றிட்டு வருவார். அப்போ தான் சரி எழுந்து போடான்னுவார். அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. அப்போ நாங்கள் நினச்சோம் அப்பா கெட்ட அப்பா, அம்மா தான் நல்ல அம்மா. அம்மா பொதுவாகவே ஷார்ட் சைட், எப்பவுமே மதர் ஷார்ட் சைட், கெட்ட பார்வை. அப்பாவுக்கு தூரப்பா. சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றா, அதான் அம்மா. நீ படிக்கிறியோ இல்லையோ சாப்பிட்றா. என் குழந்தை 36 வயசு ஆயிருக்கும், என் குழந்தைன்னுவாங்க. ஒரு வேலையும் செய்யாமல் எருமை கடை மாதிரி இருப்பான், என் குழந்தைன்னுவாங்க, அதான் அம்மா. அப்பா பட்டினியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒழுங்காக படி, நான் உன்னை பெரிய ஆளாக ஆக்குறேன், கைத்தட்டு எல்லாரும் பிரைஸ் தரேன், அல்லேலூயா. இதுதான் அப்பா. அப்புறமா தான் தெரிஞ்சா அப்பா நல்ல அப்பா, அம்மாவும் நல்ல அம்மா தான், அல்லேலூயா. அப்படி சொல்லணும். பெற்றோரை கனம் பண்ணுதல். நாங்கள் ரொம்ப ஆசைத்தர கனம் பண்ணோம் எங்கள் அப்பா அம்மா. இப்போ இல்லை, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கனம் பண்ணனால தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அப்படி கீழ்ப்படிவோம். இப்போ எங்கே போதகர் பசங்களே சினிமாவுக்கு போதுங்க, பாஸ்டர் பசங்களே அம்மாவை அடிக்கிறாங்க, நிறைய இருக்குது. என்னன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. சின்ன வயசில் அவங்கள அடித்து வளர்க்கலை. 5 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் அடித்து வளர்க்கணும். அதுக்கு மேலே படித்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் நடித்து வளர்க்கணும். நடிச்சுன்னா சினிமா நடிகர்கள் மாதிரி இல்லை, நம்முடைய ஆக்டிவேஷன். நடிப்புன்னா மாய்மாலமாக நடிக்கிறத பற்றி பேசலை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய நடவடிக்கை பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிறார்கள், எங்கள் அப்பா அம்மா தமாஷா பேசுவார்கள், எங்கள் அப்பா அம்மா பக்தியாக எங்களை வளர்த்தார்கள், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், அவங்க கணவன் மனைவி மாதிரியே இருக்கிறாங்க, அவங்க சண்டை போட்டதை நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்படி இந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் உங்களை பற்றி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஊழியம் தான் செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வருது, ஆண்டவரேன்னு தனியாக போய் வாலிப பிள்ளைகள் கதறி அழற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. யாருக்கோ பேசுகிறார் ஆண்டவர், யோசிக்கணும். ஊழியம் செய்கிறோம், நான் ஊழியக்காரன்னு வந்திருக்கிறீங்களா? ஒரு கொஞ்சம் வாக்கு தத்தம் தாங்க. நான் தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்களா? 4 வாக்கு தத்தம் கூட கிடையாது. பெரிய அப்போ சொல்ல 2 வாக்கு தத்தம் கூட கிடையாது. அப்பா நான் உம்முடைய பிள்ளை சொல்லுங்க, நான் உம்முடைய பிள்ளை. அப்படி வாங்க, எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தம். கையை தட்டி கத்திர சோத்தணும். ஆமென். ஊழியம் செய்கிறோம், ஆனால் ஏசப்பா கிட்ட போய் மண்டிட்டு ஜெபிக்கிறப்போ, அப்பா ஏசப்பா, அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவீகார ஆவியை கொடுத்திருக்கிறார். என்னதான் நீங்க ஊழியம் செய்யுங்க, 10 சபை 50 சபை கூட கட்டுங்க, நடத்துங்க. ஆண்டவருக்கு நம்ம முதலாவது மதிப்புள்ள ஒரு காரியம் பிள்ளைகள், அப்புறம் தான் ஊழியக்காரர், வேலைக்காரர்கள். ஆண்டவருக்கு நம்ம பணிவிடை, வேலைக்காரர். ஊழியக்காரருக்கு அடுத்த ஒரு வார்த்தை வேலைக்காரர். வேலைக்காரராக நம்ம அப்படியா பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமா எழுதுறாரு. If we testify ourselves, no judgment, no torments, no immigration.
வெளிநாட்டுக்கு போயிருக்கிறீங்களா? இல்லை. அங்கே போய் இறங்கின உடனே நம்ம சூட்கேஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம புறப்பட்டு போடுற சென்னை ஏர்போர்ட்லையும் செக் பண்ணுவாங்க. தப்பி தவறி இங்கே மிஸ் ஆகிட்டாலும் அங்கே மாட்டிக்குவாங்க. அதுதான் இமிகிரேஷன். தேச சட்டத்திற்கு விரோதமாக ஏதாவது இருந்தால் ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க. நேராக கூட்டிக்கிட்டு போய் தூக்கிலிட்டுருவாங்க. அவ்வளோதான். பேப்பரில் தான் வரும். அதை பார்த்தா சொந்தக்காரர் தெரிஞ்சிக்க முடியும். இல்லை வந்து தடுத்துருவாங்களே. அதனால